திஸ் இஸ் காவ்யாஸ் கேபிட்டல். என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். இது டிப்ஸ்க்காகவோ ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனுக்காகவோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்லாம் இல்லை. எங்களுக்கு யூடியூப் தவிர வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. இன்றைக்கி நிஃப்டி 50யோட க்ளோசிங் லெவல்ஸும் நாளைக்கான லெவல்ஸும் இப்போ க்ளோசிங் பெல் ரிப்போர்ட்டாக பார்க்க போகிறோம். நான் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பெல் ரிப்போர்ட்னும் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோசிங் பெல் ரிப்போர்ட்னும் போடலாம்னு இருக்கேன். என்னோடய பர்சனல் ட்ரேடிங் ஆர்டர்ஸும் நிறைய இருக்கும். அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட்டபுளாக மாற்றிட்டு என்னோடய டீட்டெயில் லெவல்ஸை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெல்ஸாக போடலாம்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கான க்ளோசிங் லெவல் டீடைல் சார்ட் பிரகாரம் 25,703க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நான் பை ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். அது வீக்லி ரிப்போர்ட். பட் இன்றைக்கி பை சைடில் இருக்கிற டார்கெட் எல்லாம் டச் பண்ணிவிட்டு ரேஞ்ச் பவுண்டில் வந்திருக்கு. டவுன் சைடில் அந்த லெவல்ஸ் என்னென்னா இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோசிங் ஆன வேல்யூ 25,945. ஆஸ் பர் என்னோடய டீடைல் சார்ட் பிரகாரம் டாப் டார்கெட் 26,008 இன்றைக்கி ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகிட்டு டவுன் சைட் ரேஞ்ச் பவுண்டில் வந்துடுச்சு. இப்போது 25,945 இருந்து ரேஞ்ச் பவுண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 25,807, அதையும் தொடர்ந்து 25,807க்கு கீழே க்ளோஸ் வச்சா செகண்ட் டார்கெட்டாக 25,645ன்னு இருக்குது. ஒருவேளை 25,649க்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய ஆர்டர்ஸை கால் செல்லுன்னும் புட்டு பையனும் ஓப்பனில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நாளைக்கு இல்லைனா ஃப்ரைடே கண்டிப்பாக ஹிட் ஆகிடும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன வேல்யூ 25,945 இருந்து அப்சைட் 25,982க்கு மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 26,089ன்னு இருக்குது. அதுக்கும் மேலே 26,090க்கு மேலே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டாக மாறிடும். இதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ஸும் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு மேலே போனாலும் ப்ராஃபிட் தான், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் தான். டைரக்ஷன் ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் டைரக்ஷன் ஆர்டர்ஸை டைரக்ஷன் ஆர்டராக மாற்றிப்பேன். இது கூட எனக்கு எக்ஸ்பைரி லெவல்ஸும் இருக்கிறதுனால ஆர்டர்ஸை டைரக்ஷன் அண்ட் நான் டைரக்ஷன் படி மாற்ற தெரியும் எனக்கு. நான் ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக தான் க்ளோஸ் பண்ணுவேன். இப்போ நான் எக்ஸ்பைரி லெவல்ஸை சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் டியூஸ்டே எக்ஸ்பைரியோட லெவல்ஸ். இப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன 25,945 இருந்து இந்த வீக் எக்ஸ்பைரி 25,882க்கு கீழே க்ளோஸ் வச்சா ரேஞ்ச் பவுண்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 25,635னும் ஃபைனல் டார்கெட்டாக 25,065னும் இருக்குது. இது டவுன் சைடோட டார்கெட். இப்போ அப் சைடில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக 25,885 இருந்து 25,975 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக இருக்குது. 25,975க்கு மேலே க்ளோஸ் வச்சா 26,285 இந்த மாதிரி லெவல்ஸை தான் எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகும்னு என்னோடய டீடைல் சார்ட்டில் காட்டுது. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, டவுன் சைட் ரேஞ்ச் பவுண்டை உடைச்சா 25,065 டவுன் சைட் டார்கெட்டாகவும் அப்சைட் ரேஞ்ச் பவுண்டை உடைச்சா 26,285 அப்சைட் டார்கெட்டாகவும் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய எக்ஸ்பைரி ஆர்டர்ஸும் ஓப்பனில் வச்சுருக்கேன்.